ஹலோ மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஸ்லைசிங். ஓகேவா? சரி, ஓகே. நான் போன வீடியோ வந்து லிஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்லைசிங் அப்படின்றது இந்த லிஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் இல்லை, எந்த சீக்வன்ஸாக இருந்தாலும் இந்த லிஸ்ட்டு கான்செப்ட் வந்து இந்த ஸ்லைசிங் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மன்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லாமே இன்டீஜர்ஸாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஓகேவா? நம்மன்னு கொடுத்தனா எனக்கு இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, எனக்கு வந்து இந்த 2 மட்டும் வேணும். என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த 1ன்றது உங்களுக்கு எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது? 0 இண்டெக்ஸில் இருக்குது. 2ன்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. 3ன்றது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. 4ன்றது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. இந்த 5ன்றது ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேவா? இதேமாரி இண்டெக்ஸ் ஒன்றுத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, இந்த எண்டு வந்து n-1 அப்படின்னா இதோட மொத்த லென்த்து -1ல் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 0 ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு என்னென்னா இந்த 3ன்ற வேல்யூ மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கலாமா? ஸ்கொயர் ப்ராக்கெட் 3ன்றது எத்தனை இண்டெக்ஸில் இருக்குது? செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேவா? அதனால் இங்கே வந்து 2ன்றதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு அந்த 3ன்றதை ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. எனக்கு வந்து இந்த 3ன்றது மட்டும் வேணாம். எனக்கு என்னென்னா இந்த 2 வேணும். 2லேருந்து 5 வேணும். ஓகேவா? 5 வரைக்கும் 2, 3, 4, 5ன்றது வேணும். இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இஷ்டுன்ற கேரக்டர் யூஸ் பண்ணிவிட்டு 2:2 எனக்கு எதுலேருந்து 2லேருந்து வேணும். 2லேருந்து 3, 4, 5ன்றது வேணும். 2 ஸ்டார்டிங் வந்து செகண்ட் இண்டெக்ஸ். கரெக்டாக? இந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருந்து எனக்கு இந்த 5th இண்டெக்ஸ், அதாவது இந்த 5 வரைக்கும் வேணும். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் 2ன்றது செகண்ட் இண்டெக்ஸ் இல்லை, 0, 1. 1ன்றது வந்து இது 2ன்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸு. எனக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருந்து 5ன்றது என்னது? 0, 1, 2, 3, 4. ஃபோர்த் இண்டெக்ஸ். அப்போனா இப்போ இங்கே ஸ்லைசிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் n-1 இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 5ன்றது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்கா? ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்குது. 0, 1, 2, 3, 4. ஓகேவா? அப்போனா இங்கே வந்து நம்ம 4ன்னு கொடுத்தோன்னா 3ன்னு தான் எடுத்துக்கும். அப்போ நமக்கு என்னென்னா 5ன்றது கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2, 3, 4, 5. ஓகேவா? நான் கேட்ட இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ 5ன்றது பார்த்தீங்கன்னா n-1 தானே எடுத்துக்கும். அதனால 5-1 4. கரெக்டாக? அப்போ இந்த 5 வந்து ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்குது. எனக்கு வந்து 5 வரைக்கும் வேணுன்றதுனால 1 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து வீடியோவை ஒரு பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கேட்குற கேள்வி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து 3லேருந்து 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 3ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2. 3ன்றது 2வா? எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி இதோட சைஸ் எடுத்துருப்பீங்களா? இதோட சைஸ் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? 7ன்றது கொடுத்துருப்பீங்களா? இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து எல்லா வேல்யூஸும் வந்திருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் மட்டும் தான் இந்த 6ன்றது மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம்? 7ன்றது கொடுப்பீங்களா? சரி, ஓகே. இப்போ 7ன்றது கொடுத்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே. அப்போனா எனக்கு என்ன இங்கே 6ன்றது கொடுக்கலாமா? ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான். ஓகேவா? 6ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 6ன்றது ஆக்சஸ் பண்ணிடுவீங்க. சரி, இது வந்து இப்போ என்னன்னா எனக்கு வந்து இந்த 6ன்றது வேறு எப்படின்னு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா -1 கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதே 6 தான் இங்கே வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. இப்போ -1 என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு n-1 வரைக்கும் போயிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதுலேருந்து மைனஸில் பின்னாடி தான் உங்களுக்கு முன்னாடி வரும். ஓகேவா? அப்போ இந்த 6ன்றது -1, இந்த 6ன்றது -2, இது -3, -4, -5, -6, -7. ஓகேவா? இப்போ வந்து நான் -7 தரேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1ன்ற ஆன்சர் வந்து வந்திருக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த லாஸ்ட் நம்பர் வரையும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா
2ன்ற இண்டெக்ஸ் என்ன 1ஆ? இப்போ 1:2 கொடுத்து அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகும். 2ல் ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் வரைக்கும் போகும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு வந்து இந்த காலி ஸ்பேஸுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் நீ வந்து பிரிண்ட் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. எனக்கு வந்து 1ல் இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்றுத்த காலியாக விட்டுட்டு இந்த 5 இருக்கா, 5ஓட இண்டெக்ஸ் எத்தனை 0 1 2 3 4. இப்போ நான் இங்கே 4னும் போடலாம், -3னும் போடலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து 4 போட முடியாது, சாரி இங்கே வந்து 5. ஓகேவா? ஏன்னா 4னா 5 - 1ன்னு எடுத்துக்குமா, ஏன்னா லாஸ்ட்டில் வந்து n-1. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 1ல் இருந்து 5 வரைக்கும் வந்துடுச்சு ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் -3ன்னு போடுறேன். -3ன்னு போட்டு சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 4. ஓகே, இது வரைக்கும் எடுத்திருக்கு. அப்போனா இங்கே நான் என்ன வைக்கணும்னா -2ன்றது வைக்கணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 5ன்றதும் சேர்ந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து எப்படி ஸ்லைசிங் பண்ணுறதுன்றது கற்றுருக்கீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு வைக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 34ன்றதை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருந்தால் என்னன்னு சொன்னேன், அதுதான் நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா? இந்த 34ன்ற வேல்யூ நான் ஆக்சஸ் பண்ணணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த லிஸ்ட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன், -1ன்னு கொடுத்தா இந்த லிஸ்ட்டை எனக்கு ஆக்சஸ் ஆகிடுமா? இப்போ நான் -1ன்னு கொடுத்து சேவ் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டோட வேல்யூ மட்டும் தான் வந்திருக்கு. கரெக்டாக? சரி, இந்த லிஸ்ட்டில் இருக்க 34 இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன், இந்த 34 இந்த லிஸ்ட்டுக்குள்ளே மட்டும் பாருங்கள். இந்த 34ஓட இண்டெக்ஸ் எத்தனை 0 1 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணேன்னா பக்கத்துலேயும் நான் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 2ன்னு தரேன். 2ன்னு தந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதே 34 வந்திருக்கு. ஓகேவா? சரி, நான் இதுக்குள்ளே இன்னும் ஒரு லிஸ்ட் தரேனே. இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கு போனால் டப்புள் வேல்யூ இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நான் இந்த ஹாய்ன்றதை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுவேன். எந்த வச்சுன்னா நம்ம வச்சு. கரெக்டாக? ஓகேவா? இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இந்த லிஸ்ட்டை நான் இப்போ ஆக்சஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா அதே -1. ஓகே, அதில் இருக்கிற இந்த லிஸ்ட்டை நான் இப்போ ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணலாம், 0 1 2 3. 3னா இங்கே வந்து 4 தருவோன்னா 4 கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா 4 கொடுத்து இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டு இப்போ வந்து ஆக்சஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே 4 நான் அது எடுத்துருக்கு. இப்போ வந்து நான் 3 தரேன். இப்போ எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஓகே, இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லிஸ்ட்டில் வந்து ஹாய்ன்ற எத்தனை பொசிஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுவேன். இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு ஆக்சஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாய்ன்றது நான் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து இந்த டப்பில் வந்து இப்போ நான் ஆக்சஸ் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணலாம், 1க்கு பதில் 0ன்றது போட்டுக்கலாமா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டப்பிள் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிற இந்த 3ன்ற வேல்யூவை இப்போ நான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த டப்புள்ள இந்த 3 எத்தனாவது இண்டெக்ஸு 0 1. ஓகேவா? இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டப்புள்ள இருக்கிற ஓகே இது வந்து
நான் இதுலேயே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1 தரணும். 1 கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து 3ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, இதே தான் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் ஓகே, அந்த டேட்டா டைப்ஸ் வந்து நீங்கள் இப்படி ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். ஸ்லைசிங் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸும் இதே மாதிரியே வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸ்லைசிங்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டப்புள்னா நான் பார்க்கலாம். தேங்க்யூ.